தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவரை நியமிக்க திட்டமிட்ட டெல்லி மேலிடம் அதற்கான நாளை குறித்திருக்கிறது. புதிய தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன், கருப்பு முருகானந்தம் பெயர்கள் முன்வரிசையில் இருக்கும் நிலையில் பாஜக போடும் கணக்கு குறித்து விரிவாக பார்க்கலாம். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் தமிழக பாஜகவும் தன்னுடைய களப்பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவுக்கு கடும் சவாலை ஏற்படுத்தும் வகையில் வலுவான கூட்டணியை அமைக்க திட்டமிட்டிருக்கிறது பாஜக தேசிய தலைமை. அந்த வகையில் அண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை இணைக்கும் வகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதனையடுத்து தனியார் சேனலுக்கு பேட்டியளித்த அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக உறுதிப்படுத்தினார். அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது தமிழக பாஜக மாநில தலைவரை மாற்றினால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கும் என பேசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. அந்த வகையில்தான் பாஜக தேசிய தலைமை தமிழக பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலையை மாற்ற முடிவு செய்து புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளது. அண்ணாமலையை பொறுத்தளவில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவே தெரிகிறது. குறிப்பாக மறைந்த அதிமுக தலைவர்கள் இப்போது பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி உள்ளிட்டோரை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதால் கடுகடுப்பில் இருக்கிறார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதனால் அதிமுகவுடன் இணக்கமாக உள்ள பாஜக தலைவர்களில் ஒருவரான நயினார் நாகேந்திரன் மற்றும் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோரின் பெயர்களை டெல்லி தலைமை பரிசீலனை செய்து வருகிறது. இதனிடையே வருகிற 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக தலைவர்களை சந்திக்க நேரம் தருவார் என்றும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு 9ஆம் தேதி புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அறிவிப்பு வெளியாகும் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையை மாற்றும் இந்த முடிவுக்கு ஆதரவை விட எதிர்ப்பே அதிகம் இருப்பதால் பாஜகவின் அடுத்த கட்ட முடிவு கவனம் ஈர்த்துள்ளது. மாற்றப்படும் அண்ணாமலைக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக பேசப்பட்டு வரும் நிலையில் புதிய தலைமைக்கான அறிவிப்பு வரும் 9ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.